நடிகர் நெப்போலியன் அவர்களுடைய மகனுக்கு கடந்த நவம்பர் 7ஆம் தேதி அக்ஷயா அப்படின்றவங்கள திருமணம் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ 100 நாட்கள் கொண்டாட்டத்தை கேக் வெட்டி கொண்டாடி இருந்தாங்க. அதற்கப்புறம் மலேசியாவில் வரவேற்பும் வச்சுருந்தார் நெப்போலியன் அவர்கள். தன்னுடைய மகனினுடைய திருமணத்தை அட்டன் பண்ண முடியாதவங்களுக்காக மலேசியாவில் யோசித்து இரட்டை கோபுரத்தில் ஒரு சிம்பிளாக ஒரு ரிசப்ஷனை பண்ணியிருந்தார். இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன இருக்குன்னா, தனுஷ் அவர்கள் தன்னுடைய ரூமில் ஒரு பெட்டி வச்சுருந்துருக்காரு. அதை அக்ஷயா பார்த்துட்டு கேட்டிருக்காங்க. என்னென்னா, அது நிறைய வெளிநாடுகளுக்கு போகிறது, ட்ரிப்பு போகிறது, டிக்கெட்ஸு, பாஸ்புக் அப்படின்னு எல்லாமே இருந்திருக்கு. என்னது இது இப்படி பாஸ்போர்ட் எல்லாமே இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டப்போ தான், உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு இருந்தேன், எனக்கு இங்கெல்லாம் போகணும்னு ஆசை, அப்பா அம்மா கூட போகணுன்னு இருந்தேன், இப்போ நீ வந்துட்டதுனால நான் உன் கூட போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு தனுஷ் அவர்கள் சொன்னாராம். இதை கேள்விப்பட்ட அக்ஷயா ரொம்பவே மெய்சிலுத்து போயிட்டாங்களாம். என்னடா இது, இவர் இவ்வளோ அன்பை கொட்டுறாரு அப்படின்ற மாதிரி. பொதுவாக தன்னுடைய மகனினுடைய ஆசைக்காக தான் ஜப்பானுக்கு கூட்டிகிட்டு போய் திருமணம் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு நெப்போலியன் அவர்கள் நிறைய இடங்களில் சொல்லியிருப்பார். சுற்றுலா போகிறது அப்படின்லாம் தனுஷ் அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அதனால தான் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு இப்போ இதை கேள்விப்பட்ட எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. இவருக்கு அக்ஷயா வந்த நேரம் சீக்கிரமே உடல்நலம் சரியாகி எல்லோரையும் போல் சகஜமாக அவரும் நடந்துட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு பலரும் சொல்லி வராங்க. ஆனால் திருமணத்திற்கு முன்பே பலரும் பலவிதமான விமர்சனங்களை முன் வச்சாங்க. இதையெல்லாம் தாண்டி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அக்ஷயா அவர்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கையை நடத்தி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ரோபோ சங்கர் அவர்களே சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு காமெடியாக இருந்தாலும் சரி, சீரியஸான கேரக்டராக இருந்தாலும் சரி, சூப்பராக நடித்து காட்டிடுவார். இப்போ அவருடைய மகளுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கார். அதாவது ரோபோ சங்கருக்கு பேரன் பிறந்திருக்கார். இவர் சமீபத்தில் சமுத்திரக்கனி அவர்களை பற்றி பேசியிருந்தது ரொம்பவே வேலாகி வருது. சமுத்திரக்கனி அவர்கள் எனக்கு அண்ணன் மாதிரி, நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். என்னுடைய பொண்ணு பெரியப்பான்னு தான் அவருடைய ஃபோனில் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருப்பா. அதனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்ன வரைக்கும் என்னுடைய பேரனை பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ரோபோ சங்கர் அவர்கள். அடுத்து வருவார் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். சமீபத்தில் அவருடைய நடிப்பில் வெளியாயிருந்த மாணிக்கம் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருந்தது. இந்த சூழ்நிலையில் அந்த படம் வெற்றியடைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போது சமுத்திரக்கனி அவர்களை தன்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லி இவர் பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்ப வெள்ளாக பரவி வந்துட்டுருக்கு. ஏன்னா இது ரோபோ சங்கர் இவ்வளோ உருக்கமாக பேசியிருக்காரு அப்படின்னு அவர் பேசினதை பார்த்து எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. அந்தளவுக்கு தன்னுடைய எமோஷ்னலான பேச்சை வெளிக்காட்டியிருக்கிறாரு ரோபோ சங்கர் அவர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.